அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா உயிர்களும், எல்லா ஜீவராசிகளும், எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மார்கழி மாதமும் குளிரும் பனியும் அதை விட பெருமாளும் ஆண்டாளும் தான் நம்மளுக்கு நினைவுக்கு வர்றதேவும். அப்படி அவங்கள பற்றி பேசும்போது சொல்லும்போது நம்ம உடம்பே மெய் சிலிர்க்க வைக்கிது. அப்படி விசேஷமான மார்கழி மாதத்தை பற்றி பார்ப்போம். மாதங்களில் மார்கழி மாதத்தை தேவர்களோட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டாள் இம்மாதத்தில் தான் முழுசு விரதம் இருந்து பெருமாளை கணவனாக அடைகிறாங்க அப்படின்ற பெருமையும் பெற்றிருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் நீராட்டு தலைக்காப்பு விழா இந்த மாதத்தில் விமர்சையாக நடைபெறும்னு சொல்லுவாங்க. வைணவ திருக்கோயிலில் தோறும் ராப்பத்து பகல் 10 உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படும்னு சொல்லுவாங்க. சிதம்பரம் ஆவுடையார் கோயில் மதுரை, திருநெல்வேலி, குற்றாலம் போன்ற புகழ்பெற்ற சிவத்தலங்களில் மாணிக்கவாசகரோட திருவெம்பாவை உற்சவம் சிறப்பாக 10 நாள் நடக்கும்னு சொல்லுவாங்க. விழாவோட 10ஆவது நாள் நடைபெற திருவாதிரை நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமங்கள் தோறும் திருவாதிரை, வைகுண்ட ஏகாதசி இந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க. திருக்கோயிலில் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்கள் அதிகாலையிலே பாடப்படும், ரேடியோ மூலம் ஒளிபரப்பப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பதியில் இம்மாதம் முழுவதும் சுப்பிரபாதத்து பதிலாக திருப்பாவை ஒலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழியில் திருமணத்திற்காக வரன் பார்த்தல், ஜாதக பரிமாற்றம், கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்கிறது போன்ற முன்னேற்பாடு செய்து வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இம்மாதத்தில் திருமணங்கள் நடத்தப்படுவது கிடையாது. நிலம், வீடு, மனை போன்ற வாங்க முன்பணம் கொடுத்து வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. மார்கழி அப்படின்னாலே கோலங்கள் தான் சிறப்பு. அதனை காலையிலே நீராடி பெண்கள் நீராடின பிறகு தான் இந்த கோலத்தை போடணும்னு சொல்லுவாங்க. இரவில் கோலம் போடக்கூடாது. கோலத்தில் பஞ்சசானம், பூசணிப்பு வைக்க முடியாட்டியும் கூட மஞ்சளை பிசைஞ்சு செம்பருத்தி பூவோ சாமந்தி பூவோ கோலத்துக்கு நடுவில் வைக்கலான்னு சொல்லுவாங்க. இந்த கோலம் போட முடியாதவங்க ஒரு பாத்திரத்தில் நீரிட்டு அதன் மேலே பூக்களை வச்சு வாசலுக்கு அருகே வச்சாலே லட்சுமி கடாட்சம் பொங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்பருத்தியை சூரியனுக்குரிய மலராக கருதுவாங்க. மார்கழி மாதத்தில் பயிர் விளைச்சலுக்கு ஏற்ற சூழல் கிடையாது. அதனால் மார்கழி மாதம் விதை விதைக்கிறத தவிர்த்துக்கிடுவாங்க. சூரிய உதயத்துக்கு பிறகு தான் மார்கழியில் உறங்குறத தவிர்த்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க.